அந்த உண்மையான என்னென்னவோ சொன்னாரு. ஆனா இங்க என்னடா ஒண்ணுமே இல்லையே. எதை பத்தி அவர் இப்படி எல்லாம் புருடா விட்டு போனாரு? நீ எல்லாம் இருக்கிறதுனாலதான் அது இங்க வர மாட்டேங்குது. சில்க் சுமிதாக்கா வராதது அவங்க பொண்ணுக்கு உடம்பு முடியாததுனால. உனக்கு எப்படி தெரியும்? குரூப்ல போட்டாங்களா? இல்ல நான் ஸ்வேதா மோகனுடைய ஐடியில போய் பார்த்தேன். அதுல யாரோ போட்டிருக்காங்க. அப்ப ஸ்வேதா மேனன் உன் ஐடியா? ஆமாடா. இப்போ என்னடா பண்ணணும்ன்ற? நீ பர்சனலா ஸ்வேதாவோட சாட் பண்ணிட்டு இருந்தல, அத நான் குரூப்ல போடவா? அப்ப அது ஃபேக்ல. அப்ப நானும் ஒன்னு போடுவேன். என்ன போடுவ? சன்னிலியன் யாரை நினைச்சிட்டு இருக்க? அது நீயா? இல்ல உங்க அப்பா. என்னப்பா இங்க சும்மா நின்னு நோய் நோயின்னு பேசிட்டு. இங்க வா, நீ போய் படு போ. போங்க எல்லாரும் போங்க. குட் நைட். குட் நைட்ல ஆமா பாத்துக்கலாம் போ. ஏய் என்ன போறீங்க? கொஞ்ச நேரம் பேசலாம். இல்ல சிமெண்ட் வச்சு பூசலாம். அட இருங்க அங்கிள் போறோம். இடியா. கிருஷ்ணா குருவாரப்பா காப்பாத்து. டேய் இந்த இடத்துல தாண்டா அந்த நம்பர் இல்லாத ஜமீன்தாரு தூக்குல தொங்கி இருக்காரு. அதெல்லாம் அதுக்கு இப்ப சொல்ற? இல்லன்னு சொல்லண்டா, அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும். ஓஹோ அப்ப இல்ல. அப்ப தூங்கலாம். மணி அடிச்சிருச்சு பாரு. மெசேஜும் வந்துருச்சு. நான் வரேன். டேய் எங்க போற? லவரா? என்ன பேரு? சொல்லிட்டியே, நட்டாஷா. என்ன? நட்டாஷா சைமன். பார்க்க கொஞ்சம் கொழுகொழுன்னு இருப்பா. ஆனா சைமன் கிட்ட நிறைய காசு இருக்கு. அதனால இதை பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. சரி நான் வரேன். இது எங்க போய் முடிய போதோ? ஹலோ. யாருங்க? ஜோஃபின் தூங்கிட்டாரே. இல்ல நான் ஜோஃபினோட கேர்ள் ஃப்ரெண்டு. எப்படி ஏமாந்தியா? நான் தான் ஜோஃபின். ஏ சத்தியமா சொல்றேன், நான் ஜோஃபின் தான். நட்டு நான் தான் சொல்றேன். நான் தாண்டி ஜோஃபின். அப்ப போனை வச்சுட்டு போடி பிச்சைக்காரி. உங்க அப்பாண்ட பணம் இருக்காங்கிறதுக்காக உன் திமிரல ஏன் கிட்ட காட்டாத. என்ன நினைச்ச? குண்டச்சி. சரிதான் வச்சுட்டு போடி பாத்துக்கிறேன். இப்பதான் நிம்மதி. இனிமே நீருக்கு ரூட் விட வேண்டியதுதான். ஜமீன்தார் சரி வாங்க நாமளே போய் பார்க்கலாம். எதுவுமே கிடையாது, அவன் உளறிட்டு இருக்கான். நிஜமா பார்த்தேன். ஐயோ இருங்க. நான் அந்த பேயை பார்த்தேன். அங்க வருது பாரு. இதான் ஜமீன்தார் பேயா? நீதானா அது? நானேதான். என்னடா என்ன பிரச்சனை? ஏண்டா இந்த புண்ணாக்கு பையில பார்த்தா நீ இந்த பயந்த? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அங்க நீ இருந்திருந்தாலும் இப்பதான் பயந்து ஓடி வந்திருப்பேன். ஆமா வந்தாங்க. நான் குளிச்சிட்டு வர கேப்ல என்ன இங்க கும்மாளம் போய்கிட்டு இருக்கு? சொல்ல மறந்துட்டேனே. இங்க இருக்கிற குளத்துல குளிங்க. எவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்கு தெரியுங்களா? நடு ராத்திரில ரிலாக்ஸேஷன். குளத்துக்கு போறவன் எதுக்குடா கும்ப எடுத்துட்டு போன? நான் வந்ததுன்னா அடிப்பேன். இது என்னது? இதுவா? இது குளத்துல இருந்து கிடைச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்து பொம்மை இடம் ரொம்ப பிடிக்கும். தூக்கு போட்டு செத்து போன ஜமீன்தார் பொம்மை பண்ற வேலை பார்த்தாருல? அப்படியா? இப்படி ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி இருக்கு. இந்த பொம்மைக்குள்ளதான் அந்த டெட்மேனோட ஸ்பிரிட். அத முதல்ல பாக்குற ஆள் இறந்துருவாங்க. என்ன பார்க்காத நீதான் முதல்ல பார்த்த. முதல்ல போய் எல்லாரும் தூங்குங்க. இது ஒரு விஷயமா? நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய தெரியும். இது இங்க இருந்து ஆபத்து. என்னமா ஆபத்து? இது உன்னோட பாபிடால் மாதிரி தான். ப்ளீஸ் அத கொஞ்சம் தூக்கி போடுங்க அங்கிள். அட என்னம்மா நீ? நான் இத கொண்டு போய் குளத்துல போடணும் அவ்வளவுதானே. நீங்க என்ன பண்றீங்க? கதை வச்சிட்டு தைரியமா போய் படுங்க. போங்க. சாரி டென்ஷன்ல இருக்கா போல இருக்கு. படிப்பு அறிவெல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம்? இதுதான் உங்கள மாதிரி பசங்களோட பிரச்சனை. பயந்தாங்கொள்ளிங்க வந்துட்டானுங்க. சரி கிளம்பு. அனு ஏதாவது பார்த்து பயந்தா என்ன கூப்பிடுங்க. ஏன் ராத்திரில பொண்ணை பார்த்து பயப்படுறதுக்கா? ஆமா நைட்டு சார் குளத்துல போய் குளிச்சாதான் சுத்தமாவீங்க. இதெல்லாம் எனக்கு இன்னைக்கோ நேத்திக்கோ வந்த பழக்கமே இல்ல. சின்ன வயசுல இருந்தே இருக்கு. தினமும் 3 வேளை குளிப்பேன். அதுதான் என்னுடைய இளமை திறமை. முதல்ல அதெல்லாம் உன்கிட்ட இருக்கான்னு சொல்லு குமாரே. ஏய் குமார்னு மட்டும் சொல்லாத. கொக்கி குமாரா இருந்தா என்ன நான் கேங்ஸ்டர் ஆயிருப்பேன். ஐ நோ. டேய் சும்மா இருக்கடா. காலையில ஷூட்டிங் வச்சிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு வந்து போடுங்க. நேரத்துக்கு வந்து தடுத்துட்டேன். இல்லன்னா எனக்கு வந்த கோவத்துக்கு இங்க என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. டேய் போடா, ரொம்ப பேசிட்டு இருக்க.
ஏன்டா பண்ணி முதல்ல அதை கொஞ்சம் வச்சு சொல்லடா. டேய் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. ஏன் என்னாச்சுன்னு? வெளிய விரச்சிக்கிட்டு ஒண்ணு நிக்குது. எங்க நிக்குது? வந்து பாருங்களேடா. வாடா. அதோ அங்க. எங்கங்க நிக்குது? எங்க அங்கதான் நின்னுட்டு இருந்தது. இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. என்ன சொல்றீங்க? ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் எம்பெருமானே போற்றி, ஓம் ஈசனே போற்றி, ஓம் சிவனே போற்றி, சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. ஆண்டவா, ஜான் சாரியும் வர சொல்லிருக்கலாம்ல. ஐயா, அந்த கட்டப்பாவிய கூப்பிட சொல்ற? அந்த ஆள் ரொம்ப மோசமானவன். அவெல்லாம் ஒண்ணும் வேணாம். நல்ல காரியம் நடக்கும்போது அவன் எதுக்கு? பொண்ணுங்க கிடைச்சா அப்படிதான் சுகமா இருக்குமோ? அது சரி. நல்லபடியா நடக்கட்டும்பா. ஆமா, எதுக்கு இதெல்லாம்? சாதாரணமா நம்ம பிள்ளையாருக்கு தானே தேங்காய் உடைப்போம். சேகர் கபூர் ஹாலிவுட்ல படம் எடுக்கும் போதும் தேங்காய் உடைச்சு தான் ஆரம்பிச்சாரு. யார் அவரு? யாருக்கு தெரியும்? அது சரி. உங்களோட ஷூட்டிங்கே ரொம்ப நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்யூங்க. கேமரா 5D தானே? ஆமா. அல்ட்ராசானிக். நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணிருக்கேன். டெம்பிள் ரன். தெரியாம கோவிலுக்குள்ள வர ஒரு கிறிஸ்டின் பையனோட கதையை தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். கிளைமேக்ஸ்ல ஊரே ஒண்ணு சேர்ந்து அவனை கட்டி வச்சு அடிச்சு கொன்னே போட்டுருவாங்க. நம்ம கதையா? சரி சரி, கிளம்பு, காத்து வரட்டும். உங்களுக்கு ஷார்ட்ல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க. இங்க தான் கோயில்ல இருப்பேன். சாயந்தரம் வரைக்குமே இருப்பேன். கண்டிப்பா. சரி, நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. நேத்து ராத்திரி கொசு தொல்லலாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல, பேய்க்கு தொல்லை தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு அங்கிள், அதாவது ஒண்ணு என்ன, நேத்து குளத்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு பொம்மை கிடைச்சது. இவங்க ரொம்ப பயந்தாங்க, நான் கொஞ்சமா பயந்தேன். அது மட்டும் இல்லைங்க, நான் ராத்திரி வெளியே வந்து பார்த்தப்ப இப்படி ஒருத்தர் நிலாவை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா ஆளை காணோம். அட, அது இங்க இருக்கிற வேலைக்காரன் யாராவது புழுக்கம் தாங்க முடியாம வெளியே வந்து நின்று இருப்பான். அப்படியும் இருக்கலாம். ஒண்ணு என்ன, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, உங்களுக்கு இந்த சினிமா ஷூட் பண்றதுக்கு கேமராமேன் யாரும் தேவையில்லையா? எல்லாம் நாங்களே ஹேண்டில் பண்ணிப்போம். அது இல்ல, கேமரா, லைட்டு, ஜிப்பு, கிரேனு இதெல்லாம் தேவையில்லையா? ஆனா தேவைக்கேத்த லைட் இங்கே இருக்கு. அதோட இப்ப எல்லாம் டிஜிட்டல் தானே. ஒரே ஆள் தனியா ஒரு படமே எடுத்திருக்காரு, தெரியுமா? தெரியாதுப்பா. நாங்க 5 பேர் இருக்கோம். அப்புறம் என்ன? செய்யுங்க செய்யுங்க. 500 பேர்ல ஆரம்பிச்ச சினிமா 5 பேர்ல வந்து முடிஞ்சிடுச்சா? நக்கலா சிரிச்சுட்டு போறாரு. காலங்கத்தாலே மனுஷனோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கிறதுக்கு எங்க இருந்தா வராங்கன்னு தெரியல. அவன் கிடக்குற விடுறா. நீ என்னுடைய ஹெவி இன்ட்ரோசீன மாசா எடுத்து காட்டுறா. நீ அந்த ஆளு கான்ஃபிடன்ஸை குறைக்க தான் செஞ்சாரு. நீ குழி தோண்டி புதைச்சிடாத. ஏய், அப்ப எனக்கு இன்ட்ரோவே இல்லையா? யோ, நேற்று சாமத்தில் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தது நீயா? நான் தான். ஏன்? நேற்று உன் மொட்டை தலையை பார்த்து நான் பயந்துட்டேயா. இது என்ன திருப்பதியா? இல்ல, இது கொட்டிருச்சு. சூட்டில் முடி கொட்டும் தான். ஆமாம், உனக்கு தோட்ட வேலையை தவிர வேற ஒன்றும் வேலை இல்லையா? இல்ல, எல்லாமே பண்ணுவேன். ஆமா, என்ன அங்க பேசுறீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்க போய் உட்காருங்க, நான் அதை வந்துடுறேன். சரி சரி. யார் இவரு? அவருக்கு துணி துவைக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆடா, அப்போ உனக்கு துவைக்கவும் தெரியும்? ஓ, தெரியும் சார். அது சரி. அப்போ அதுக்கு உனக்கு என்ன கிடைக்கும்? அப்பெல்லாம் இல்லைங்க, கொடுக்கறத வாங்கிப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை? அப்புறம் எங்க வீட்டுக்கும் ஒரு துவைக்கிற ஆள் தேவைப்படுது. எங்களோட பாட்டிக்கு. உனக்கு சம்மந்தமா சொல்லு. யோசிச்சு சொல்றேனே. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? முழுசா 10,000 ரூபாய் சம்பளம் பேசுவேன். 8,000 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு 2,000 ரூபாய் நான் எடுத்துக்குவேன். அதுதான் என் வாடிக்கையே. சம்மந்தமா சொல்லு. என்னப்பா, எதுக்கு நல்லா யோசிச்ச சொல்லு. 6 மாசமா என் மனசுல இருந்த தியானம், அது மோகம், மனசுக்குள்ள தீயா இருந்துகிட்டு இருக்கிற ஆவேசம். ஐயா, நான் பிறந்து வளர்ந்த இடம், என்னுடைய இந்த வீடு. கட். டேக் ஓகேவா? மாப்ள, கொஞ்சம் பேஷனோட எமோஷனோட பண்ண. ஏன் அது கிடைக்கலையா? இல்ல, ஒரு 1 more போயிடலாம். நீ கையை வேற ஆட்டக்கூடாது, இப்படியே வச்சுக்க சொன்னியா? அதான் அந்த கையை இப்படியே வச்சிருந்த கான்சியஸாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தானே கையில பேக் கொடுத்துருக்கோம். அது தோல்ல எல்லாம் தொங்குது. தோல்ல இருக்கான், கையில இல்லையா? இவெல்லாம் சரியான காமெடி பீஸ். எங்கடா பிடிச்சிட்டு வந்தவனே? ஏய், வார்த்தை சைலன்ஸ். வா, ஒரு 1 more போயிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னொரு சஜஷன் சொல்லட்டுமா? என்னுடைய டயலாக்ஸை கொஞ்சம் லைட் ஆக்கி கொடுக்குறியா? எப்படி? இந்த சாதாரணமா குடும்பத்துக்குள்ள பேசுவாங்களா அந்த மாதிரி இருக்கணும். இந்த 6 மாசம் தியானம், மோகம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நேச்சுரலா இருந்தா நல்லா இருக்கும். ஏய், நான் 6 வருஷம் இடைவேளைக்கு அப்புறமா இப்பதான் நான் திரும்பி வந்திருக்கேன். என்னோட கேரக்டர் இப்படி எல்லாம் பேச மாட்டாயா. ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப பண்ணு. ஓகே, நீ சொன்னதே சரி. உன் கேரக்டர் இப்படி தானே? ஓகே. அப்புறம் நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. இதுல உனக்கு பேர் கிடைக்காட்டாலும் நான் உனக்கு டேட்ஸ் கொடுப்பேன். நல்லா வருவிடா நீ. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து அது நிச்சயம் நடக்கும். இங்கே வந்த பசங்க ஏதாவது தொல்லை பண்றாங்களா? இல்ல, நீ சொன்னதால மட்டும்தான் அவங்கள அங்க தங்க வச்சிருக்கேன். நல்ல பசங்க தான். எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும்ல. நல்ல பசங்க தான். நேத்து ராத்திரி எல்லாம் பயந்து மிரண்டு போய் தூங்கிட்டு இருந்திருக்கானுங்க. இங்க இருந்த ஜமீன்தாரோட பொம்மை கிடைச்சது, இங்க பேய் இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. வரவங்கிட்ட இந்த மாதிரி எதையாவது சொல்லி அவங்கள பயமுறுத்தாத நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எங்க நான் எதுவும் சொல்லலங்க. பயத்தோட சைக்காலஜி அதுதான். உண்மையாண்ணா லைட்டா உரசினாலே போதும், 10 கிட்ட எரியும். ஜமீன்தார் இன்னும் இங்கதான் இருக்காரு. உண்மையா தினமும் சாயங்காலம் நாங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கோம்.
ஓ கொளுத்தி போடுறீங்களோ? நீங்க என்ன கொளுத்தி போட்டாலும் இங்க ஒண்ணும் எரியாது, சரிதானங்கய்யா? நான் இதுக்குள்ள வரல. நான் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது மட்டும்தான் உண்மைன்னு நம்புறவன். டாக்டருக்கு தெரியும்ண்ணா. நேத்து கூட ஜமீன்தார் வந்திருந்தாரு. இங்க இருக்கிற பசங்களை அவர் பார்த்தாராண்ணா. அப்படியா? ஆனா ஜமீன்தாருக்கு உன்னி என்ன மேலதான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். ஏன் மேலையா? என்னன்னு சொல்லுங்க. அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கரண்ட் பில்லு கட்ட காசு கொடுத்தாராம். நீங்க அதை கட்டாம விட்டுட்டீங்களா? இது யார் சொன்னது? ஜமீன்தார் தான். ஆனா அவர் அதை கம்ப்ளைண்டா சொல்லல, சின்ன மன ஒருத்தன் தானா. நான் இப்ப வரேன். என்ன ஏன் அவனை சும்மா பயமுறுத்திட்டு இருக்கிற? எதுக்கு இப்படிலாம் பண்ணி காலையிலே என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா? தபஸ், என்ன நமக்கு ஷூட் இல்லையா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரீயா விடு. ஓகே. அவனை விட அவன் அந்த ஸ்கிரிப்ட் வேலையை பார்க்கட்டும். நீ நேத்து மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வா. அதுதான் இதை விட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. நோ மென்ஷன். சும்மா இவ்வளோ பெரிய பேண்ட்டை போட்டுட்டு வந்துட்டு. ஐயோ, கண்ட்ரோல் போயிடும் போலயே. இன்னும் கூட நீ கொஞ்சம் பெண்ட் பண்ணலாம். அப்பதான் பார்க்குறவங்களுக்கும் அது நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. இந்த கப் ரொம்ப நல்லா இருக்கே. தட்ஸ் மை ஃபேவரட் கப். என் டாட்ஸ் கிஃப்ட். என்னது? என்ன காலை பிடிக்கணுமா? டேய், ஐயோ, ஒரு கித்தரமா பண்ற. என்னடா என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? போடா அங்கிள். என்ன பண்றீங்க? என்ன சார் செஞ்சுடா? என்ன இது? இந்த பொண்ணு யாருன்னு நினைச்சா? இது ஸ்கிரிப்ட்ல இருக்கதா சும்மா ரிஹர்சல் தான பண்ணா. என்னடா ஸ்கிரிப்ட்? போட்டு நடிக்க கூடாது சொல்லிருக்கனா இல்லையா? ஐயோ மணி அண்ணா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எரும மாடு மாதிரி வளம் தொலைச்சிருக்கே. இங்க நடக்கிறது எதுவும் தெரியாதா? பசங்களை கூப்பிட்டு சொல்ல கூடாதா? மரமண்ட. மணியங்கிள் ப்ளீஸ் கொஞ்சம் இங்க இருந்து போறீங்க. வேண்டாமா, நீ ஒண்ணும் சொல்லாத. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. பாட்டி கால் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க ஷூட்டிங் எடுத்து கிழிச்சதெல்லாம் போதும் சொல்றேன். இதுக்கெல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே முடிவு கட்டி ஆகணும். நீங்க எவனும் வரலன்னா அவன் இங்கே நான் உண்டுலன்னு பண்ணிருப்பேன். அவன் என்ன நினைச்சிட்டான்? என்ன எதுக்கு உதவாத வெத்து வெட்டு நினைச்சிட்டானா? டேய் விடுற, நீ செஞ்சதுலயும் தப்பு இருக்கு. நீ மூடு. ஃபர்ஸ்ட் டேவே இப்படிதான் இருக்கும்னா இது சரி வராது. இது சரியா வராது. ஏமா அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கற? முதல்ல ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கன்ஃபியூஷனை மாத்து. என்னோட கன்ஃபியூஷனே நீங்க தான். ஃபர்ஸ்ட் டேவே தேவையில்லாம என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி ஷூட் பண்றதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இது இப்படிதான் இருக்கும்னா இங்கே நிறுத்தலாம். தபஸ், வாயிலிருந்து வந்த வார்த்தையும் கையில இருந்து போன அம்பையும் திரும்ப பெறவே முடியாது. போயா. டேய், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அதான் நாங்க கூட இருக்கோம்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமாடா, ஓகே எடுடா. அப்ப அந்தால என்ன பண்றது? நாளைக்கு நீரோட டான்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. நீரு, இனிமே அந்தாளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா நிஜமாவே அவனை அடிச்சிருவேன். உங்களுடைய என்ன நிறைவேறணும்னா அவனை இங்க கலப்பணும். இழிப்ப நீ கொன்னாலும் அந்த ஆள் இந்த இடத்த விட்டு போக மாட்டான். அது எங்களுக்கு தெரியுடா. அதை எடுறா முதல்ல. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரும் குளத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த பொம்மையை வச்சு ஒரு துர்மரணம் நடந்ததுக்கான அறிகுறியை நாம எல்லாருமா சேர்ந்து கிரியேட் பண்ணணும். அதை செஞ்சா இன்னைக்கு ராத்திரியே அவன் இங்க இருந்து தன்னால ஓடி போயிடுவான். அவன் என் ஒரு முகத்தை தானே பார்த்திருக்கா. இன்னொரு முகத்தை யாருக்கு நான் இது வரைக்கும் காட்டினதே இல்லைல்ல. காட்டுறேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க நான் அங்க இருக்கிற பேஷண்ட். ஓ, இங்க இருக்க பைத்தியத்துல ஒண்ணா? அப்படின்னா அப்படித்தான். நல்லாவே தெரியுது. இந்த டைம்ல நானும் உன்னியனாவும் சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருப்போம். இப்பதான் அவர் அங்க போனாரு. சாரி, நாளையில இருந்து ஷூட் இருக்கிறதுனால இங்க நீங்க விளையாட முடியாது. ஓ, ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஜான் டான் பாஸ்கோ. என் பேர் தபஸ். ஜோஃபின். ஜோஃபி. ஐ அம் அனு. கருத்தம்மா, ஆஸ்திரேலியா. என்ன பத்தி சொல்லணும்னா ஐ அம் அத்திப்பட்டி சுப்பிரமணியம். பாபநாசம். உன்னி என்ன சொல்லிட்டு இருந்தாரு. எனிவே, டேக் கேர். நீங்க என்ன செய்றீங்க? சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. வெட்டியா தான் கேட்கறது அப்படி சொல்றாரு. சரி வர. சரி சரி. சார், நீங்க எங்க இங்க? என்ன ஞாபகம் இருக்கா? டெல்லியில என் அப்பாவோட புக்கை நீங்க தான் பப்ளிஷ் பண்ணீங்க. ஜெனி. ஆமா, வினு சாரோட பொண்ணு. ஆமா. இன்னும் அவர் அங்க ப்ரொஃபசர் தானே? நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. ஓகே गाइस, this is famous mentalist John Don Bosco. இவர் பெரிய ஆளா தான் இருப்பார். எனக்கு அப்பவே தெரியும். சார், ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்பா பார்த்தா சந்தோஷப்படுவாரு. செல்ஃபி. ஆமா, ஃபிளாஷ் வேண்டாம், அந்த மண்டல ரிஃப்ளெக்ட் ஆகும். Actually, this is a devil's sign. அப்படியா? ஆமாவா? அப்படினா இப்படி வச்சுக்கலாம். இங்க கொஞ்ச நாள் இருப்பீங்கல்ல. இந்த முறை எனக்கு மென்டலிசம் சொல்லி தரணும். லாஸ்ட் டைம் you promised me. Sure. இந்த மென்டலிசம் எல்லாம் போய் எல்லாம் ப்ரீ பிளான்ட். என்னோட ஃப்ரெண்ட் பன்னீர் செல்வன் ஒருத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு.
அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, நீங்க ஒண்ணு செய்றீங்களா? கண்ணை மூடுங்க, நான் என்ன காட்டுறேன்ற அப்படியே சொல்லுங்க. சேலஞ்ச் பண்றதெல்லாம் ரொம்ப போருங்க. சொன்னல, அவ்வளவுதான். பல்டி அடிச்சார் பாத்தீங்களா? சாரி சார். யாரு கிட்ட? சுப்பிரமணி, நீங்க புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஆமா. கிளையன்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறப்ப பார்த்து பண்ணுங்க, ஓகே? இல்லனா அவங்க பறந்து போயிடுவாங்க. we are reopened இல்ல, we have reopened. மெசேஜை செக் பண்ணி பாருங்க. எங்க? சரியா சொல்றேன். ஓகே. அது நான் வந்து சார் நான் அந்த பன்னீர்செல்வத்தினுடைய ஃபேஸ்புக்கை லைக் தான் பண்ணியிருக்கேன், வேற எதுவும் இல்லை சார். இதை எப்படி பண்ணீங்க? இது சிம்பிள் தான். நம்ம கீபேட்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கு, அது கவனிச்சாலே போதும். நான் நினைச்சேன் இதைத்தான் மென்டலிசம்னு சொல்லிட்டு அலையறாங்க. ஜோஃபின், இன்னும் உங்க அப்பா கூட போட்ட சண்டை சமாதானம் ஆகலைல்ல? இல்ல, ஆஃப்டர் பாயிண்ட் வீட்டை விட்டு வெளில வர்றது நல்லதுதான். அது நம்மளை ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆக்கும். யூ டேக் கேர். டேய், நிஜமா உங்க அப்பா கூட சண்டையா? ஆமா, சண்டை தான். ஆனா அது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? நீ உங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சே? என்ன முடியாதே, என்கிட்ட தான் பேலன்ஸ் இல்லையே. ஐயா வாரியரே, நான் கூட நேத்தி வரைக்கும் உங்களை வாரியர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு என்னடா? நீங்க அந்த வாரியர் இல்ல, கிருபானந்த வாரியார்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சாதகம் பண்றீங்க. ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. நான் அந்த பக்கம் 2 வீடு தள்ளி தான் இருக்கேன். ஜான் சார் சொன்னதுனால மட்டும்தான் நான் உங்களை இங்க தங்க அனுமதிச்சேன். தயவு செய்து இந்த வீட்டுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடாதீங்க, புரியுதா? என்னால கெட்ட பேர்ல வரானே. நீங்க போங்கண்ணே, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். பிரச்சனை வராம இருந்தா நல்லது. இன்னொன்னே சொல்லிடுறேன், ராத்திரி நேரத்துல எந்த சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியே வந்துடவே கூடாது. என்ன சத்தம் கேட்கும்? இந்த காம்பவுண்டுக்குள்ள நிறைய ஆத்மாக்கள் அலையிறதா சொல்லுவாங்க. இந்த ஹால்ல தான் இங்க இருந்த கடைசி ஜமீன்தார் தூக்கு போட்டு இறந்தாரு. 6வது ஜமீனா? ஜமீன் பரம்பரையில எத்தனைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஜமீன்தாருக்கு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் பண்ணி கொடுக்கறது பழக்கம். ஆனா அவருக்கு குழந்தை குட்டிகளே கிடையாது. இந்த விஷயத்த கூட நான் எதுக்காக சொல்றேன்னா, பயமுறுத்துறதுக்காக கிடையாது. என்ன, ஜாக்கிரதையா இருங்க. பட்டுமா? எல்லாம் பொய். எத்தனை படம் பார்த்துருப்போம். நான் இந்த கதையெல்லாம் நம்புறதா இல்ல. இந்த லைட் ஏன் இப்படி எரியுது? வோல்டேஜ் குறைவா இருந்தா இப்படி தானே எரியும். சரி, இப்போ எல்லாரும் என்ன பண்றீங்க? அவங்க போய் பாடுங்க. 5 நிமிஷம், நாளைக்கு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு உடனே நாங்க போய் படுத்துறோம். நட்ட நடு ராத்திரில பிராக்டிஸ்ங்கிறதெல்லாம் ஆகாதுங்க. மணி அங்கிள் ப்ளீஸ், மணி அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். மணி அங்கிள் 5 நிமிஷம் தான். சரி. ஆமா, யாருங்க இவர்கிட்ட போய் பெர்மிஷன் தான் கேட்டுட்டு இருக்கீங்க? சாரி, மணி அங்கிள் இல்லாம இந்த இடத்துக்கு வரதுக்கு அம்மா உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டாங்க. ஊருக்கு வந்தா இவங்க 2 பேர் தான் என் பெரிய ப்ராப்ளம். சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து நான் படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் ஏற்பாடு பண்ணுவோம். பாயில எல்லாம் எனக்கு தூக்கம் வராது. தூங்குறதுல ஏறியும். கைஸ் ப்ளீஸ் லிசன். நம்ம எல்லாரும் நம்மளோட போரிங் லைஃப்ல இருந்து பிரேக் எடுத்து தான் இங்க வந்திருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த போரிங் லைஃப்க்கு நம்ம போக தான் போறோம். ஆஃப் கோர்ஸ். ஆனா திரும்பி போகும்போது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இன்டர்வலோட டிவிடி இருக்கணும். இட் குட் பி a good film, bad film, whatever. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது it should be full of beautiful moments of our days here. Yes. So from now on, let's make each moment count. Okay. Ready? Ready. இது ரொம்ப கிளீஷேவா இருக்குல்ல? இல்ல? வா, நான் போலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். லுக் அட் மீ. இந்த தியேட்டர்ல ஸ்பெக்ஸ் போட்டவங்க எத்தனை பேர்னு உடனே கவுண்ட் பண்ண முடியுமா? கேன் யூ ப்ளீஸ்? Don't change your focus. Keep counting. Oh my god. Baseline. கவுண்ட் பண்ண முடியுதுல உங்களால? எஸ். எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கா? எஸ். நீங்களா ஷெர்லாக்க பார்க்க தானே வந்தீங்க? நோ. அவனா? லாஜிக்கலி பிரசண்டா இருக்கிற ஒருத்தனுக்கு 1-2 விஷயத்தை யோசிக்க முடியாது. அவன் சொன்னது உண்மைதான். யூ கேன் சிட். என்னோட சந்தேகம் உண்மையா இருந்தா இவங்க 4 பேருமே ஷெர்லாக்க பார்க்க வந்தவங்க. ஆனா இவங்க 4 பேர் மீரா, எனக்கு மெசேஜ் பண்ணவங்க இவங்க 4 பேர்லயும் இல்ல. அப்புறம்
என்ன சார் எங்க டைம்ல வேஸ்ட் பண்றீங்களா? சைலன்ஸ். ஸ்டார்டிங் ஒருத்தன்னா இப்ப 4 பேரா. எனக்கு என்னவோ அந்த கமிஷனர் மேல தான் சந்தேகமா இருக்கு. என்ன இப்படி உட்கார வச்சிட்டாங்க, என்ன பண்றது? இந்த க்ரௌடை நம்ம இங்கே அதிக நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த இஷ்யூவை இன்னைக்கு சால்வ் பண்ண முடியலன்னா சோஷியல் மீடியாவில் தான் பெரிய டிஸ்கஷனாக இருக்கும். I think I'm failing here. டோர்ஸை ஓப்பன் பண்ண சொல்லவா? இல்லைனா இது சும்மா ப்ராங்க்ன்ற மாதிரி சொல்லலாம். யூ மே போத் சிட். யூ போத் டூ. என்ன கூட இப்படி ஜப்பு மாதிரி இழுக்கிறீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? Is this some kind of a joke? Open the doors, please. Wait! What did you say? Is this some kind of a joke? அப்புறம் வேற என்ன இதெல்லாம்? What's your name? அஸ்கர். மீரா, நான் இவங்க ஐடி எல்லாத்தையும் உடனடியாக பார்க்கணும். கெட் தோஸ் ஐடிஸ். இது முடியும்னு எனக்கு தோணல. ஹாய் சிரி. இவன் எதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கான்? நீதானோட அந்த கிரிமினல். சில நாட்கள் 24 hours இவன் ஆன்லைன்ல தான் இருப்பான். இவனடா டைப் பண்ண எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான்? ஜோதிஷ், ஆசை பச்சம், காளிதாஸ் and ML, please stand up. Please stand up. இப்போ இவனுங்களும் இல்லைன்னு சொல்லுவான். அதான் நடக்க போகுது. நீங்க 4 பேருமே வெறும் ஒரு ஜோக்கர். Without R. Can you please stand up, Mr. Renal? I'm here. Send text. Daredevil. பிளைண்டா? இவன் எப்படா படம் பாப்பா? டே, அதுக்காக கண்டு போதும். ஜோக்கர் டீமோட மாஸ்டர் மைண்ட். ஒரிஜினல் நேம் ரெனல். இந்த குரூப்ல இருக்கிற ஐடி டேர்டெவில். பிளைண்டா இருக்கிற ஒரே ஒரு அவெஞ்சர் டேர்டெவில். இல்லையா ரெனல்? ஜோக்கருங்கிறது ஒருத்தன் இல்ல, இவங்க 5 பேரும் தான். ஜோதிஷ், ஆசை பச்சன், காளிதாஸ், ML and Renal. Joker. JOKER. வேற லெவல். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு? நீங்க தான் எவிடன்ஸ். குற்றவாளி பிடிபட்டா ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸி. சைபர் கிரைம்ஸ்.
உங்க பேங்க் ரெக்கார்ட்ஸ், ப்ரௌசிங் ஹிஸ்டரி, நீங்க பண்ண டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் நீங்க நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். கேன் யூ? நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கேஸை முடிக்கணும்னா போலீஸோ மிலிட்டரியால முடியாது. மென்டலிஸ்ட் இருந்தா தான் நடக்கும். தட் இஸ் மை பாய். இப்போ இந்த கேஸை நான் இங்க வச்சே ப்ரூவ் பண்ணுவேன். Give me your phones. Give me. ஓகே, இது எங்களோட தப்பு தான். நாங்க இதை ஒத்துக்கிறோம். நாங்கெல்லாம் இன்டர்நெட்ல தான் ஒன்னானோம். ஈஸி மணியோட ட்ராப்ல தெரியாம விழுந்துட்டோம். We had severe financial problems. எந்த ஒரு கிரிமினலுக்கும் இந்த மாதிரி ஒரு கதை சொல்றதுக்கு இருக்கும் மிஸ்டர் ஆசைப்பட்சம். You are all misfit in this world. ஹேய், என்ன மிஸ்ஃபிட் பண்ணது உங்களுடைய இந்த உலகம் தான். அதுக்கு பதிலாக இந்த சைபர் ஸ்பேஸில் நான் என்னுடைய உலகத்தை உருவாக்கினேன். ஆனா நாங்க யாரையும் கொலை பண்ணல. ஒருத்தங்களை கொல்றதை விட பெரிய தப்பதான் நீங்க பண்ணிருக்கீங்க. You have executed his soul. And it's going to follow you. You deserve no mercy. Meera, they are all yours. Take them.